सम्मानित साथियों, जय भीम, जय भीम, जय आर्मस्ट्रांग, सम्मानित साथियों, आज डायनामिक लीडर आर्मस्ट्रांग के पक्ष में उनकी शहादत को न्याय दिलाने के लिए बड़ी संख्या में आप लोग यहाँ पर उपस्थित हुए। आप लोगों को माननीय बहन जी के निर्देशों को बताने से पहले मैं बहुजन समाज में जन्मे संतों, गुरुओं, महापुरुषों में विशेष रूप से महात्मा ज्योतिबा फुले, संजय पेरियार, श्री नारायण गुरु, छत्रपति साहू जी महाराज, बाबा साहब डॉक्टर भीमराव अंबेडकर और उनके बाद इस कारवां को एक नई दिशा देने वाले मानव श्री कांशीराम साहब को नमन करते हुए मैं बहुजन समाज पार्टी की राष्ट्रीय अध्यक्ष और आबादी के हिसाब से इस देश के सबसे बड़े सूबे उत्तर प्रदेश की 4 बार लोकप्रिय न्यायप्रिय मुख्यमंत्री रही आदरणीय बहन जी को अपना आदर्श और प्रेरणा स्रोत मानते हुए उन्हें आभार व्यक्त करता हूं कि उन्होंने मुझे से कार्यकर्ता को देश के सर्वोच्च सदन में बोलने और बैठने का अवसर प्रदान किया। जनवरी बहुजन சொந்தங்களே, நமது சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு நீதி கேட்டு அலைகடலென இருக்கும் திரண்டிருக்கும் பகுஜன் சொந்தங்களுக்கு எனது வணக்கத்தை கூறி என் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நமது முன்னோடிகளும் முன்னோர்களுமான மிகவும் முக்கியமாக ஜோதிராவ் பூலே, நாராயணகுரு, பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் பாதம் தொட்டு வணங்கி நமது தாதா சாஹேப் காஞ்சிராம் அவர்களையும் வணங்கி அவரது வழியில் 4 முறை மக்கள் தொகையில் மிக அதிகமான உத்தரப்பிரதேசத்தின் ஈடில்லா இணையற்ற தலைவராகவும் முதல்வராகவும் இருந்த நமது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாபெரும் தலைவர் பகன்ஜி மாயாவதி அவர்களின் ஆணைக்கிணங்க அவரது சொல்படி அவரது சொன்னதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன்। எனது கண்டன உரையை ஆரம்பிக்கின்றேன்। सम्मानित साथियों, आज हमारे साथ मंच पर उपस्थित बहुजन समाज पार्टी के सेंट्रल कोऑर्डिनेटर, बहुजन आंदोलन के बहुत ही पुराने साथी भाई गोपीनाथ जी, मंचासीन सेंट्रल कोऑर्डिनेटर छोटे भाई नितिन सिंह जी, स्टेट प्रेसिडेंट आनंदन जी, वाइस प्रेसिडेंट लमन शेखरन जी, तमिल मदी जी और हमारे बीच में हमारे डायनामिक लीडर आर्मस्ट्रांग जी की धर्मपत्नी पोरकुड़ी जी उपस्थित हैं और आप सबका मैं अपने हृदय की गहराइयों से हार्दिक स्वागत, अभिनंदन और वंदन करता हूं। மேடையில் அமர்ந்திருக்கும் கோபிநாத் அவர்களுக்கும், மாநில தலைவர் ஆனந்தன் அவர்களுக்கும், இளைய சகோதரர் நிதின் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் மாவட்ட மாநில பொறுப்பாளர்களுக்கும், முன்னே அமர்ந்திருக்கும் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன்। साथियों, एक हिंदी की बात है, हिंदी का शेर है कि सवाल ये नहीं कि शीशा बचा या टूट गया, सवाल ये है कि पत्थर कहां से आया। आर्मस्ट्रांग जी की शहादत इस बात की गवाह है कि उनको मारने के लिए ना सिर्फ कुछ चंद्र गुंडे इकट्ठे हुए थे, बल्कि उन गुंडों को इस प्रदेश में पार्टियों ने मिलकर के, उन पार्टियों के नेताओं ने मिलकर के उनकी शहादत को, उनको मारने का काम किया है। ஹிந்தியில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, உடைந்த பொருள் என்னவென்று பார்க்க கூடாது, அதை எரிந்தவர்கள் யார் என்றும் கல் எங்கே இருந்து வந்தது என்றும் தான் பார்க்க வேண்டும்।
சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை என்பது இங்கு உடைந்து போன பண்டமாக உள்ளது. நாம் பார்க்க வேண்டியது கல் யார் என்பதையும் அதனை எரிந்தவர்கள் யார் என்பதையும் தான். இங்கு இருக்கும் அரசியல் கட்சிகளில் ஒவ்வொருவரும், அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவரும் பல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் கைது செய்யப்பட்டிருப்பதும் காவல்துறையால் தண்டிக்கப்பட்டிருப்பதும் அவர்களால் எரியப்பட்ட கற்களை போன்ற காசுக்கும் பணத்திற்கும் கொலைகளை செய்யும் கூலிப்படையினர் தான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். साथियों, मानवर कांसीराम साहब कहा करते थे, हम लोगों को बताते थे, जैसे जैसे बहुजन समाज पार्टी पूरे देश में अपनी पार्टी का विस्तार करेगी तो बहुजन समाज से ही ताल्लुक रखने वाले समाज के ही कुछ गद्दार, कुछ दलाल और कुछ चमचे इस देश की मनोवादी पार्टियों से मिलकर के हमारे इस मूवमेंट को नुकसान पहुंचाने का काम करेंगे. தாதா சாஹிப் காஞ்சிராம் அவர்கள் அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவார்கள், கற்றும் கொடுத்திருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களாகிய நாம் ஒன்றிணைந்து எப்பொழுது ஒரு அரசியலில் பெரும் வளர்ச்சியாக, வெறும் பலமாக நாம் உருவெடுத்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு எதிரான மனுஸ்மிருதி மனுவாதிகள் அவர்கள் ஒன்றிணைந்து நம்மை கொல்லவும் அழிக்கவும் நம்மை நிர்மூலமாக்கவும் முயற்சித்துக் கொண்டே இருப்பார்கள். அதை நாம் எதிர்த்து வளர்ந்து வர வேண்டும் என்று. जैसा कि इस प्रदेश की मीडिया के माध्यम से, इस प्रदेश के प्रिंट मीडिया के माध्यम से जो मेरे संज्ञान में आया है, अभी तक श्री आर्मस्ट्रांग जी की शहादत के संबंध में 23 एक्यूज को अरेस्ट करने का काम किया गया है. कुछ को अरेस्ट किया गया और कुछ ने सरेंडर करने का काम किया. एक एक्यूज का एनकाउंटर भी करने का काम किया गया. और किस तरह से एनकाउंटर हुआ आज हम सब लोग जानते हैं. हम साथियों, हमारी पार्टी की राष्ट्रीय अध्यक्ष, बहुजन समाज पार्टी की नहीं बल्कि केवल देश की नहीं बल्कि दुनिया की 8 शक्तिशाली महिलाओं में गिनी जाने वाली आदरणीय बहन जी जब श्री आर्मस्ट्रांग जी को पुष्प अर्पित करने के लिए यहाँ पर आई थी तो उन्होंने देश और दुनिया की मीडिया के सामने स्पष्ट रूप से उनकी शहादत के लिए, उनकी हत्या के लिए सीबीआई इंक्वायरी की मांग की थी और ये कहा था कि अगर इस प्रदेश की सरकार सीबीआई इंक्वायरी की रिकमेंडेशन नहीं करती है तो निश्चित रूप से कहीं न कहीं से इसमें जो शामिल लोग हैं, हत्या करने वाले कोई दूसरे हो सकते हैं, लेकिन उन हत्या करने वालों में उनको हथियार देने वाले, उनको सहयोग करने वाले इस प्रदेश में जो राजनीतिक पार्टियां हैं उन पार्टियों के नेताओं का हाथ है. நண்பர்களே, செய்தி ஊடகங்களின் மூலமாகவும் செய்தித்தாள்களின் மூலமாகவும் சமூக ஊடகங்களின் மூலமாகவும் இதுவரை 20க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் அறிகிறேன். அது மட்டுமல்லாமல் ஒருவர் என்கவுண்டரின் மூலமாக சுட்டுக் கொல்லப்பட்டவும் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிவோம். ஆனால் இவர்கள் வந்த கூலிப்படையினர் தானே ஒழிய இதற்கு பின்னாக சதி பின்னியவர்கள் யார், இந்த கொலைக்கு ஆயுதங்களை கொடுத்தவர்கள் யார், பணப்பரிவர்த்தனைகள் செய்தவர்கள் யார் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டுகிறோம். அவரது நினைவுக்காக, நினைவில் மலரஞ்சலி செலுத்துவதற்காக உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்திருந்த நமது பகன்ஜி மாயாவதி அவர்கள் உலகின் ஆகச் சிறந்த பெண்ணியவாதியும் தலைவரும் ஆவார்கள். அவர்கள் அந்த உரையில் நிகழ்த்தும் பொழுது ஆளும் கட்சிக்கு இதில் சம்பந்தமில்லையே, ஆனால் இதனை சிபிஐயின் வசம் ஒப்படையுங்கள் என்று சொன்னார்கள். இதன் பின்பதாக இருக்கும் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றையும் அடையாளப்படுத்த வேண்டும். இதன் பின்பதாக நாம் இருக்கும் வல்லூர்களையும் காரணகாரியத்திற்கான காரண ஆட்களையும் நாம் கண்டறிய வேண்டும். அவரது ஆணைக்கிணங்க நான் இங்கே உங்கள் முன்பாக நிற்கின்றேன். जैसा कि आप लोग जानते हैं कि जैसे ही श्री आर्मस्ट्रांग जी की हत्या हुई थी दूसरे दिन ही साथियों यहाँ पर बहुजन समाज पार्टी के सेंट्रल से लीडर यहाँ पर उपस्थित हो गए थे
और उस समय मैंने देखा कि अखबार में ये पता चला कि यहाँ की पुलिस ने ये कहा कि वो किसी गैंगवार का हिस्सा है, क्योंकि पहले 1 महीने पहले कोई हत्या हुई होगी, उसकी हत्या का बदले के रूप में उसको देखने का काम किया गया था। लेकिन मैं आपके माध्यम से बताना चाहता हूँ कि जो 1 महीने पहले उनकी हत्या से पहले कुछ समय पहले जो हत्या हुई थी, उसमें इस प्रदेश के इस तमिलनाडु के जो चेन्नई के जो सीपी थे, उन्होंने अपनी रिपोर्ट में स्पष्ट रूप से श्री आर्मस्ट्रांग जी के किसी भी हाथ से इनकार करने का काम किया था। लेकिन साथियों, अचानक क्योंकि वो नहीं चाहते थे कि ये पॉलिटिकल मर्डर ये पूरी जनता में, इस देश में ही नहीं पूरी दुनिया में पता चले कि इस देश में एक ऐसा साथी भी था, आर्मस्ट्रांग जैसा एक डायनामिक लीडर था, जो न सिर्फ बहुजन समाज के लोगों के लिए काम करता था, बल्कि बाबा साहब के अपनाए गए उस बौद्ध धर्म के लिए भी उन्होंने जी जान से काम करने का काम किया था। படுகொலை நடந்த மறுதினம் நான் இங்கே இருந்தேன். அப்பொழுது காவல்துறையின் முன்னாள் அதிகாரியானவர் சொன்னது என்னவென்றால், இது படுகொலைக்கு படுகொலையாக பழிவாங்கும் செயலாக இருக்கிறது என்பதையே காவல்துறையினர் அடிக்கோடிட்டு காட்டியிருந்தனர். ஆனால் ஓரிரு மாதங்களுக்கோ சில வருடங்களுக்கு முன்பதாகவோ இருந்த காவல்துறை அதிகாரி அந்த கொலைக்கும் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் எள்ளளவேனும் நெல்மணியின் முனையளவேனும் சம்பந்தம் இல்லை என்பதையும் அறுதியிட்டிருந்தார். ஆகவே ஆளும் வர்க்கமும் நமது பகுஜன் சொந்தங்களுக்கு எதிரானவர்களும் நிலைநாட்ட விரும்புவது என்னவென்றால், இதனை ஏதோ அடிதடி என்றோ ரவுடிகளுக்கிடையேயான கேங்ஸ்டர் வார் போலவோ அவர்கள் சித்தரித்திருக்கிறார்கள். அவர்கள் இத்தகைய ஒரு தலைவர் மறுமலர்ச்சி கொண்டு வளர்ச்சி கொண்டு மாபெரும் அரசியல் பலமாக வளர்ந்து வருவதை விரும்பவில்லை என்பதையே இது காண்பிக்கின்றது. ஒடுக்கப்பட்டவர்களின் மத்தியில் இருந்து, தாழ்த்தப்பட்டவர்களின் மத்தியில் இருந்து அவர்களுக்காக மட்டுமல்லாமல் மொத்த மனித குலத்துக்கும் மொத்த மனித இனத்திற்கும் குரல் கொடுக்கின்றவராக, ஒற்றை குரலாக ஓங்கி ஒலித்த சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்களின் குரல் வளையை நெரிக்க வேண்டும் என்பதும் அவரை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுமே அவர்களது எண்ணமாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் புத்த தர்மத்தை வளர்த்தெடுத்து வந்ததும் இங்கொரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. साथियों, आर्मस्ट्रांग जी केवल हमारी पार्टी के एक प्रेसिडेंट नहीं थे, बल्कि हमारे लिए एक छोटे भाई के जैसे थे। और मैं जब भी तमिलनाडु में आता था, जब भी उनके साथ टूर पे जाता था, तो मैं उनसे एक बात कहता था कि भाई आप थोड़ा सा सिक्योरिटी का अरेंजमेंट कर लो, अपनी सुरक्षा की व्यवस्था कर लो। मैंने कहा मैं डीजीपी से मिलके आपको सुरक्षा कर्मी दिलाने का काम करता हूँ। तो वो हमेशा ये कहते थे कि सर मेरा कोई भी दुश्मन नहीं है, मैं तो समाज का काम करता हूँ, इसलिए मेरे ऊपर अटैक करने का काम करेगा। मैंने उनसे कहा कि ऐसा नहीं है कि आपके दुश्मन नहीं है, जो समाज के दुश्मन होते हैं वो हर व्यक्ति के दुश्मन होते हैं। சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த மாநில அளவில் பகுஜன் மக்களுக்கும் சொந்தங்களுக்கும் தலைவராக மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் உற்றாராக மட்டுமல்ல, நண்பராக சகோதரராக மட்டுமல்ல, எனக்கு ஒரு இளம் சகோதரராகவும் தம்பியாகவும் விளங்கினார் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் பயணமாக எப்பொழுதெல்லாம் நான் தமிழகம் வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் தமிழகம் முழுவதும் நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். அத்தகைய சூழ்நிலைகளில் அவரிடம் நான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களை குறித்தும் உங்களுக்கான பாதுகாப்பு குறித்தும் சற்றே கவனம் செலுத்துங்கள் என சொன்னேன். ஆனால் அவரோ எனக்கு இங்கே எதிரி யார் இருக்க போகிறார்கள், நானும் இந்த சமூகத்திற்கும் சமூக மக்களுக்குமாக அல்லவா பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு எதிரி என யாரும் இருப்பதில்லையே என்று சொன்னார். நான் அது மட்டுமல்லாமல் டிஜிபியை சந்தித்து உங்களுக்கு காவல்துறையிடம் இருந்தும் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று சொன்ன பொழுதும் அதை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நான் அவரிடம் மீண்டுமாய் சொன்னேன், உங்களுக்கென தனிப்பட்ட முறையில் எதிரிகளோ விரோதிகளோ யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் விரோதிகளாக இருப்பவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விரோதிகளாக மாறுவார்கள், விரோதிகளாகி போவார்கள் என்று எச்சரித்தேன். साथियों, आर्मस्ट्रांग जी जैसे कार्यकर्ता, मिशनरी कार्यकर्ता रोज रोज नहीं बनते हैं, और ये इस बात का सबूत है कि जिस दिन उनके शव यात्रा जा रही थी, उस शव यात्रा में उमड़े हुए जनसैलाब से पूरे देश और दुनिया में उनके चाहने वालों ने
जिस तरह से उनके हत्या की निंदा करने का काम किया, उससे एक बात स्पष्ट रूप से साबित हो गई कि आर्मस्ट्रांग जैसे लोग कभी कभी पैदा होते हैं। तमिलनाडु में बहुजन समाज पार्टी को एक मुकाम पे पहुंचाने के लिए आर्मस्ट्रांग जी रात दिन मेहनत करते थे। साथियों, इस प्रदेश में शासन करने वाली राजनीतिक पार्टियों ने, अगर आप देखें तो न सिर्फ इस प्रदेश में शासन करने वाली राजनीतिक पार्टियां इस देश के बहुजन समाज के खिलाफ रही हैं, बल्कि पूरे देश में जो शासन करने वाली राजनीतिक पार्टियां हैं, चाहे वर्तमान में हो इससे पहले हो, वो साथियों इस समाज में उभरने वाले नेताओं के साथ इसी तरह का सलूक करती रही हैं। तमाम इस तरह की हत्याएं हुई हैं। जो लीडर लोग उभरते हैं और खासतौर से आर्मस्ट्रांग जैसे, जिन्होंने तमिलनाडु जैसे प्रदेश में बहुजन समाज पार्टी को एक गति देने का काम किया था, तो निश्चित रूप से इस प्रदेश की तमाम राजनीतिक पार्टियों को वो खटक रहे थे। और यही कारण है कि इस हत्या में जो शामिल लोग हैं और जो लोग पकड़े गए हैं, उनमें जिन लोगों के नाम सामने आए हैं, तमाम राजनीतिक पार्टियों से संबंध वो लोग हैं। किसी राजनीतिक पार्टी ने फाइनेंस सपोर्ट करने का काम किया, किसी राजनीतिक पार्टी के डायरेक्ट लीडर उसमें शामिल हैं और किसी राजनीतिक पार्टी के लोग उनको बचाने का काम कर रहे हैं। इसलिए साथियों, मैं बहुत लंबी चौड़ी बात न करके आप लोगों से पूछना चाहता हूं कि क्या आप लोग आर्मस्ट्रांग जो हमारे डायनामिक लीडर थे, उनकी शहादत को भूल पाएंगे? பகுஜன் சொந்தங்களே, ஆம்ஸ்ட்ராங்கை போல, நமது சமத்துவ தலைவரை போல மீண்டும் ஒருவரை, இன்னும் ஒருவரை நம்மால் பார்க்க இயலாது. அவரது இறுதி ஊர்வலத்திற்காக நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அலைகடல் என திரண்டிருந்த பகுஜன் சொந்தங்களே அதற்கு காரணமாகவும் இருந்தீர்கள், அதற்கு உதாரணமாக இருந்தீர்கள். அது மட்டுமல்ல, இத்தகைய தலைவரை நாம் இனி எப்பொழுது பார்ப்போம் என்ற கவலை எனக்கு இருந்தது. ஆனால் தமிழகத்தை காணும் பொழுது பகுஜன் சமாஜ் பார்ட்டியை அவர் ஒரு நல்ல நிலைமை, நல்ல வளர்ச்சிக்கும் மக்களிடையேயும் கொண்டு சேர்த்திருக்கிறார் என்பதும், அவரை போலவே எண்ணற்ற தலைவர்களை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என காணும் பொழுதும் மீண்டும் மீண்டும் இத்தகைய சமத்துவ தலைவர்களும் ஆம்ஸ்ட்ராங்குகளும் உருவாகி வருவார்கள் என்பது நமக்கு உண்மையாகவே தெரிகிறது. எனவே இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களிடமிருந்து ஒவ்வொரு தலைவரும் ஆம்ஸ்ட்ராங்கை போல ஒரு தலைவர் உருவாகி வருவாரேயானால் அவரை அழிப்பதற்கு ஒடுக்குவதற்குமே அநேக அரசியல் கட்சிகள் மறைந்து வளர்ந்து வந்திருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த படுகொலையின் பல அரசியல் கட்சிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. இதற்கான பொருளுதவி பண வசதிகளை செய்து கொடுத்தவர்கள் ஒருவர், இதற்கான ஆட்களை ஏற்பாடு செய்து கொடுத்தவர்கள் ஒருவர், கொண்டால் அவர்களை தப்பித்து வைக்க பாடுபடுகிறவர்கள் ஒருவர் என நமது மக்களுக்கும் பகுஜன் சொந்தங்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் எதிராக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். जिस तरह से इस बड़ी गर्मी में आप लोग यहाँ पर उपस्थित हुए हैं, मुझे एक बात को स्पष्ट हो गया है कि आप लोग आर्मस्ट्रांग के बलिदान को, उनके सैक्रिफाइस को भूलने नहीं पाएंगे। और अगर आप भूलेंगे तो हम आपको भूलने नहीं देंगे, क्योंकि आर्मस्ट्रांग ने न सिर्फ आवाज अपने लिए बल्कि तमिलनाडु के लिए भूल पाएंगे। मैं आपको भूलने भी नहीं दूंगा। मैं आपके स्टेट में, आपके प्रदेश में बार बार आपको याद दिलाने के लिए आऊंगा कि आपके लिए, आपके समाज के लिए, आपके परिवार के लिए भाई आर्मस्ट्रांग ने अपना बलिदान देने का काम किया है. மறக்கவும் மாட்டோம், உங்களை மறக்க விடவும் மாட்டோம். ஒவ்வொரு முறையும் அதை ஞாபகப்படுத்தவும், அவரது தியாகத்தை உங்கள் முன்பதாக சொல்லிக் கொள்ளவும் நான் இங்கு வந்து கொண்டே இருப்பேன், உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பேன். நீதி கிடைக்கும் வரை, இறுதி வரை நான் போராடி கொண்டிருப்பேன், போராடி கொண்டிருப்போம் என்பதை உறுதிபட கூறிக்கொள்ளுகிறோம். समय
सम्मानित साथियों, मैं आप लोगों के माध्यम से तमिलनाडु प्रदेश की सरकार को, तमिलनाडु की प्रदेश की पुलिस को ये बताना चाहता हूँ, उनको ये कहना चाहता हूँ कि अगर हमारे नेता को तमिलनाडु प्रदेश के ही नहीं बल्कि बहुजन समाज के एक बड़े नेता को, जो हमारे प्रदेश के प्रेसिडेंट थे, अगर उनके बलिदान को, अगर उनके हत्यारों को अगर जल्द से जल्द सलाखों के पीछे देकर उनके सजा देने का काम नहीं किया, अगर उनके बस में नहीं है, तो वो सरकार और पुलिस वाले अपनी रिकमेंडेशन को केंद्र सरकार को भेजते हैं, वो सीबीआई इंक्वायरी के लिए रिकमेंड कर दें। और जो लोग इसमें शामिल थे, उनके साथ साथ जो लोग इसमें पीछे से मास्टरमाइंड के रूप में काम कर रहे थे, उनको भी गिरफ्तार करने का काम करें। பகுஜன் சொந்தங்களே, உங்களின் மூலமாக தமிழக அரசின் காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். இந்த படுகொலைக்கு பின்பாக காரணமாக இருக்கின்ற படுபாதகர்களை, கொலையாளிகளை வெகு விரைவாக எவ்வளவு சீக்கிரத்தில் கைது பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் கைது பண்ணி அவர்களுக்கு தண்டனை பெற்று தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு உங்களால் முடியாமல் போகுமேயானால் எங்கள் பகுஜன் சொந்தங்கள் மூலமாக நாங்கள் உங்களுக்கு வைக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், இதனை மத்திய அரசுக்கும் சிபிஐயின் வசமாகவும் இந்த வழக்கை ஒப்படைக்கும்படி உங்களிடம் நான் கேட்கின்றேன். अगर साथियों समय रहते ये लोग हमारे प्रेसिडेंट को न्याय दिलाने का काम नहीं करें, तो आज संकल्प लेकर के जाइएगा कि आने वाले हर चुनाव में इन पार्टियों को सबक सिखाने का काम करेंगे। எவ்வளவு காலமாகியும் நமது சமத்துவ தலைவருக்கு நீதி கிடைக்கவில்லையே என்றால், எனதர்மை சொந்தங்களே, நிலவில் வைத்துக் கொள்ளுங்கள், வருகிற தேர்தல்களில் அவர்களுக்கு நாம் தக்க பதிலடி கொடுப்போம். अंत में आप लोगों से यही निवेदन करना चाहूंगा कि आप लोग अनुशासित रह करके अपने लीडर के लिए न्याय मांगने का काम करेंगे। अगर ये सरकार नहीं सुनती है तो हम दोबारा से अगली बार बड़ी संख्या में और ज्यादा संख्या में आकर के सड़कों पे उतरने का काम करेंगे, लेकिन भाई आर्मस्ट्रांग को न्याय दिला करके रहेंगे। ये बहुजन समाज पार्टी का संकल्प है। और ये कहना चाहूंगा आर्मस्ट्रांग के परिवार को कि बहुजन समाज पार्टी का एक एक कार्यकर्ता न सिर्फ तमिलनाडु का बल्कि संपूर्ण भारत का और भारत से बाहर रहने वाले बहुजन समाज पार्टी के समर्थकों की तरफ से ये भरोसा दिलाना चाहता हूं कि संपूर्ण बहुजन समाज उनके परिवार के साथ खड़ा हुआ है। பகுஜன் சொந்தங்களே, காலம் இருக்கிறது, நீதி கிடைக்கும் என நம்புவோமாக. அவ்வாறு காலதாமதம் ஏற்படுமேயானால் இங்கு கூடியிருக்கும் திரளான மக்கள் அல்ல, இனி வரும் காலங்களிலும் இதைவிட அதிகமாக நாம் பகுஜன் சொந்தங்களாக ஒன்று கூடி சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு நீதி கேட்டு ஒன்று கூடுவோம் என்பதை உறுதிபட கூறிக்கொள்ளுகிறோம். அது மட்டுமல்லாது அவரை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தினருக்கு தமிழகத்தில் இருக்கும் பகுஜன் சொந்தங்களாக மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கும் பகுஜன் சொந்தங்களாக மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கும் பகுஜன் சொந்தங்களாக அவருக்கு நாங்கள் ஆறுதலை சொல்லிக் கொள்ளுகிறோம். அவரோடு நாங்கள் உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். அவருக்கு தோள் கொடுப்போம், துணை நிற்போம் என்பதையும் நான் இங்கு உறுதிபட கூறிக்கொள்ளுகின்றேன். बहुजन समाज पार्टी जिंदाबाद, जिंदाबाद, जिंदाबाद। बहुजन समाज पार्टी जिंदाबाद, जिंदाबाद, जिंदाबाद। मनमर कांसीराम साहब अमर रहे, अमर रहे, अमर रहे। बाबा साहब अमर रहे, अमर रहे, अमर रहे। बाबा साहब अमर रहे, अमर रहे, अमर रहे। आर्मस्ट्रांग जिंदाबाद, जिंदाबाद, जिंदाबाद। आर्मस्ट्रांग जिंदाबाद, जिंदाबाद, जिंदाबाद। एंगल वोटे लुंगल आची, एंगल वोटे लुंगल आची। जय भीम, जय भीम, जय भीम, जय भीम, जय भीम, जय भीम।